இன்னைக்கு நீ அவங்கள போற போட்டுல இந்த பொம்பளைங்க ஒருத்தி கூட இந்த திருப்பக்க தலை வச்சு படக்கூடாதாமா. என்ன பண்றது? அலேக் அலேக் பிச்சுடா பிச்சுடா. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் தேவன். குட் ஈவினிங். ஆர்பா நீங்கலாம்? நாங்கெல்லாம் உங்க மாமியாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இன்னாட்டுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? நாங்கள் நட மாத சங்கத்தின் வரமந்தமா உங்க மாமியாரை கலந்து பேசிட்டு போலான்னு வந்தோம். உங்க மாதர சங்கம் இன்னா காரியம் செய்து பெண்கள் முன்னேற்றத்திற்கான எத்தனையோ காரியங்கள் செய்துட்டு இருக்கோம். நீங்களா? மெய்யாவா? வாடி இப்படி. என்னமா நடந்தது? அத்தை, இந்த எல்லா கேள்விகளும் கும்பலா சேர்த்துக்கினே என்ன இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு திட்டாருங்க. இல்ல மீனாட்சிமா, உங்க மருமகதான் மரியாதை குறைவா பேசி செருப்பை தூக்கி காட்டணும். ஏண்டி பெரிய மனுஷன் போய் பேசுற? நீ என்ன ரவுடின்னு சொல்றதுக்கு பின்னால் தானே செருப்பு எடுத்த. ரவுடின்னு சொன்னாரா? உண்மையா? ரவுடின்னு சொன்னது உண்மைதான் மீனாட்சிமா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க மருமக என்ன பேசினாங்க கேட்டுட்டு பேச. அவ 1000 தான் சொல்லிருக்கட்டுமே. ஒரு அறியாத பொண்ணை பார்த்து ரவுடின்ற வார்த்தை நீங்க சொல்லலாமா? அல்ல, அப்படி கேட்டே. நான் கேக்குறேம்மா, நீ ஆமாம்மா, உன் மருமக 5 கோடி ரூபாய்க்கு பணக்காரி இல்ல, அதனால நீ அவ பக்கம் தான் பேசுவ. என்ன உன் பக்கமா பேசுவேன்? உன் யோகியதே அவ்வளவுதானே. வாங்கடி போலாம். நில்லடி. வாய் வார்த்தை வாயில இருக்கும் போதே யோகியதை பத்தி பேசிட்டு போறியே என்ன? ஏண்டி அம்மா, உங்க எல்லாருடைய யோகியதை என்னன்னு எனக்கு தெரியாது. நகரடி அந்த பக்கம். மீனாட்சி அம்மா, எங்க எல்லாருடைய யோகிதை உங்களுக்கு தெரியாது இருக்கட்டும், உங்க யோகிதையை பத்தி ஊரே சிரிக்குது, இது உங்களுக்கு தெரியுமா? என்னடி என் யோகியதை பத்தி ஊர் சிரிக்குது? அடுத்து போமா. நில்லடி, சொல்லடி. சொல்லாம விட மாட்டேன், சொல்லு. ஆமா, ஏன் வாட்ச்மேன் கட்டி கொடுத்தேன்? அவ ஆசைப்பட்டா கொடுத்தேன். சத்தியமா அதுக்காக தான் கொடுத்தேன். வேற எதுக்கடி கொடுத்தேன்? உங்க மகன் எங்கேயோ போய் கெட்டு போயிட்டா, அதை மூடி மறைக்கிறதாக டக்குன்னு வாட்ச்மேன் மனக்க முடிச்சு போட தெரியாதா எங்களுக்கு? இந்த தரித்திர பயில கட்டிக்கிட்டான், உலகத்துக்கு முன்னால தலைமுடிய வேண்டும் வரும்னு அப்பவே என் தலையிட்டு சொன்னே. கேட்டியா? ஏடி, இந்த அவமானத்துக்கு பிறகு நீ உயிரோடு இருக்கணுமா? வேண்டாண்டி, வேண்டாம். உன்னை நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நானே என் கையால உன்னை அழைக்கப்படுறேன். என்ன ஊர்ல உள்ள எவ்வளோ என்னவோ உடம்பாங்கிறதுக்காக வேண்டி நீ ஏன் கடந்து அலட்டிக்கிற? பேசாம வா. அவ உணர்லடா, என்ன வார்த்தை சொல்லிட்டா? சொன்னா என்னக்கா சொல்லிட்டா? என்னவா? எத்தனை பேர் எதுல சொல்லிட்டாடா? ஐயோ பாவி சிரிக்குங்க, இதுக்குள்ள எங்க போய் சொல்லிட்டாளுங்களோ? ஐயோ, அவங்களுக்கு இதே வேலையாச்சே. டேய் ஜம்பு, இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் எப்படிடா இந்த உலகத்து முகத்துல முழிக்க போறேன்? என்னக்கா அது? டேய் ஜம்பு, நீ நல்லா இருப்ப, எங்க இருந்தாலும் கொஞ்சம் விஷம் கொண்டாந்து கொடுறா. எதுக்காக? என்ன நடந்துச்சுப்பா? என்ன நடந்துச்சான்னு கேட்கிறேன். நான் கௌரவத்துக்காக வாழ்றவளாச்சே, என் கௌரவம் போயிடுச்சே. ஒன்னும் போகலக்கா, நீ பேசாம படுத்து தூங்கு. ஐயோ, எனக்கு தூக்கம் எப்படிடா வரும்? நான் நிலகுலைஞ்சு போயிட்டேன், என் நிம்மதி போயிடுச்சு. ஐயோ, எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? சரி, நீதான் தூக்க மாத்திரை சாப்பிடுவிய, அதுல ஒண்ணு தர்றேன், பேசாம சாப்பிட்டு தூங்கு. ஐயோ, தூக்க மாத்திரடா, விஷமா இருந்தாலும் கொண்டா. பாவி சிரிக்கு என்ன கேள்வி கேட்டுவிட்டா? ஐயோ, பேப்பர்ல வேற போட்டுடுவாங்களே. இது பெரிய நியூஸ், இவ்வளவு சொல்லி பேப்பர்ல வர போடுறோம். உனக்கு என்னடா தெரியும்? இந்த மாதிரி செய்திகளுக்காகவே சில பேர் பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காங்களே, போட்டு விட்டுடுவாங்களே. சரி சரி சரி, முதல்ல நீ இந்த மாத்திரையை போடு. இன்னொன்னு போட்டா. முதல்ல இதை சாப்பிட்டு தண்ணியை குடிக்கா. ஒரு மாத்திரைக்கு மேல சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இந்தா படு படு. அக்கா அக்கா, விதவா திருமணம் சொல்றாங்களே, அத பத்தி உன் அபிப்பிராயம் என்னக்கா? இப்படி ஒரு தரித்திர பயில கொடுத்து அவமானப்படுறதை விட அது எவ்வளவோ மேலுடா. ஏன் சாந்தி அழுதுகிட்டு இருக்க? இனிமே நம்ம பத்தி இதை விட கேவலமா ஊரார் மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் சொல்ல முடியாது. முடிவு வந்தாச்சு, இனிமே நமக்கு விடுதான். நேரமாச்சு, போய் சாப்பிடுப்போம். நீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீங்க உடனே இப்படி ஆயிடுறீங்களே. பாலாவது கொண்டு வர சாப்பிடுங்க. யாருக்கு அப்ப சாப்பாடு? மாப்பிள்ளையாக்குமா. அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா, பால் மட்டும் கொண்டு வர சொன்னாங்க. ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து. சரிம்மா.
கொஞ்சம் நெல்லுப்பா. பால் மாப்பிள்ளைக்கு தானே? ஆமாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் வெந்நீர் கொண்டு வா. அதை அப்படி கூட, அப்புறம் நீ எடுத்துட்டு போ. ஆகட்டுங்க. என்னங்க பால் சாப்பிடுங்க. வேண்டாம் சாந்தி. சொன்ன கேளுங்க. வேண்டானா விட. நான் கொடுக்கறேன், சாப்பிடுங்க. சனியனே, சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாரு. பால் சாப்பிட்டு பாலை கொடுத்தேன். அது தட்டி விட்டுட்டு வந்து நீங்க உட்கார்ந்துட்டு பாத்துட்டு இருக்கியா? போ கீழே போ. என்ன சாந்தி, இது இந்த மாதிரி எப்பவும் படுக்காது. ஐயோ, இது என்ன? இந்த பால்ல கருப்பு கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கா? இதா இங்க இருங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். சாந்தி, இந்த கருப்பு நம்ம நாயை படுக்க வச்சிருக்கு. நீ வேற எதுக்கா விஷ பரிசை பண்ற? விஷமா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ, யாருங்க? என்னங்க? அதை பத்தி பேசாதே. முதல்ல நம்ம நாயை காப்பாற்ற முடியுமா பாப்போம். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நாய் பொழைச்சிருக்காது. சரியான சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்ததுனாலதான் அது சாப்பிட்ட கொடிய விஷத்துல இருந்து அதை காப்பாற்ற முடிஞ்சு. அப்படின்னா டாக்டர், இனி நாய் கண்டிப்பா பொழைச்சிடும். அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சாந்தி, சாந்தி, ஏன் சாந்தி சாந்தி வந்துருச்சு? சாந்தி, சாந்தி, ஏன் சாந்தி இல்ல, இந்த நாய் மட்டும் அந்த பாலை தட்டி விடாம இருந்து அதே பாலை நீங்க மட்டும் சாப்பிட்டு இருந்தா. சாந்தி, நம்ம தேடி வந்த ஆபத்து தான் விலகி போயிடுச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கு? ஆனா உன்னை நினைச்சு பார்க்கும் போது அவங்க பேர்ல சந்தேகப்படுறதும் தப்புத்தான்னு எனக்கு தோணுது. ஏங்க அப்படி? சாந்தி, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமக விதவையானா போதும்னு நினைக்கிற மாமியார் இருக்கிறதாகத்தான் பழமொழி இருக்கு. ஆனா மருமகன் செத்தாலும் பரவாயில்லை, மகள் விதவையானா போதும்னு நினைக்கிற தாயார் இருக்கிறதா பழமொழியே கிடையாது. வாழ்க்கையில மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆக இதை யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்தை நம்ம இத்தோட தொலைச்சு தர முடியும். என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை இத்தோட விட்டுடுறதா? சாந்தி, இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து கிளற ஆரம்பிச்சா ஆபத்தையும் அவமானத்தையும் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து வரவழைக்கணும் தான் அர்த்தம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, காலையில போவோம். இனி அந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன். நானும் அந்த முடிவுக்கு வந்தாச்சு சாந்தி. ஆனா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாத மட்டும் நம்ம போக கூடாது. ஏங்க? அப்படி போனா அங்க வச்சிருந்த பணத்தை காணோம், இங்க வச்சிருந்த நகையை காணோம்னு நாளைக்கு உங்க அம்மா வீண் விவகாரத்தை கலக்கி விட்டுட்டு இருப்பாங்க. ஆமாங்க. அத்தோட நாளைக்கு நம்ம ஏன் வீட்டை விட்டு போறோம்னு உங்க அப்பா கண்டிப்பா கேட்பாரு. அப்படி கேட்டா அம்மா கேவலமா பேசுறத பொறுக்க முடியாமத்தான் நாங்க வீட்டை விட்டு போறோம்னு நீ சொல்லணுமே தவிர, தவறி போய் கூட உண்மையான காரணத்தை நீ சொல்லக்கூடாது. சரிங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சத்தியமா சொல்லலன்னு சொல்லு. சொல்லலீங்க. சத்தியமா சொல்லு. சத்தியமா சொல்லு. ஏய், நில்லடி. என்னடி? என்ன நான் கேக்குறேன்? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு முறைச்சு பாக்குறிய என்ன? ஒரு முடிவோட வந்திருக்கேன், அதனாலதான் முறைச்சு பாக்குறேன். உனக்கு என்னடி முடிவு? இனி உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுங்கிற முடிவு. என்னடி சொல்ல? மீனாட்சி. ஆமா. போடி, நிக்காதடி, போடி. என்னங்க? என்ன
நிஜமா போயிடுவா போல இருக்க. இந்தாங்க, அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்க. ஐயோ, வாசியாம நிக்கிறாரு. இந்த பாருங்க, உங்க காலில் விடுறேன், போய் கூப்பிடுங்க. ஐயோ, அவன் நிஜமா போயிட்டே இருக்கிறாளே. இந்த பாருங்க, வேணும்னா உங்க மண்ணாங்கட்டி மாப்பிள்ள காலில் கூட வேணுங்க. போங்க, போய் கூப்பிடுங்க. ஐயோ, போங்களே. அம்மா சாந்தி, சாந்தி. என்னப்பா? உன்னுடைய பிரிவு உங்க அம்மாவுக்கு இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. பைத்தியக்காரி மாதிரி கிடந்து கத்துறா. ஒரு கடையை சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாமே. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சாந்தி, அவ எங்க வந்துட்டா தெரியுமா? மாப்பிள்ள கால விழுறேன்னு சொல்றாமா. அப்பா, கடல்ல கால் மேல வந்து விழுறத நம்பி கடலுக்குள்ள இறங்குறது எவ்வளவு பயங்கரமோ, அத போல அம்மா இவ கால வந்து விழுறத நம்பி மறுபடி நாங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றது அதை விட பயங்கரமப்பா. ஆஹா, என்னங்க அவ பேசுற மக்களே கவனிச்சீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. பேசல அந்த சண்டால அவளை. அப்பா, என்னடி அப்பா? மீனாட்சி, அந்த பக்கம் உனக்கு வெறியா பிடிச்சு? ஆமாங்க, எனக்கு வெறிதான் பிடிச்சு போச்சு. இவன் கூட இவன் வெளியில போய் சோத்துக்கு இல்லாம சாக போறத நினைச்சா, அம்மா நாங்க வெளியில போனா சோத்துக்கு இல்லாம தான் சாவோம். ஆனா உன் வீட்டுக்குள்ள இருந்தா அவங்க சொல்றத பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த வெறும் பையன் எப்படி மிரட்டா, அவ எப்படி பயப்படுறா பாருங்களேன். என்னங்க, எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச சந்தேகம் கூட தீர்ந்து போச்சுங்க. என்ன அது? நேற்று ராத்திரி அவளை எங்கேயோ அழைச்சுக்கிட்டு போய் என்னத்தையோ கொடுத்து அவ மனசையே மாத்தி போட்டாங்க. அம்மா, அவர் ஒண்ணு எனக்கு கொடுக்கலம்மா. அவருக்குத்தான் இந்த வீட்டுல நேற்று ராத்திரி யாராவது என் உயிரை எனக்கு முன்னாலேயே போட்டு அடிக்கிறானே, என் ஜீவனை என் கண் முன்னாலே போட்டு கொலை பண்றானே. பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே, தடுங்களே, போய் தடுங்களே. ஏண்டி தடுக்க சொல்ற? இன்னைக்கு தாண்டி இந்த வீட்டுல ஆம்பளை ஒருத்தன் வந்திருக்கா. அவன் அடிக்கிறதுக்கு காரணம் அவன் பேரில் உள்ள வெறுப்புல மீனாட்சி. அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் நீ பேசின பேச்சு மட்டுமல்ல, அதுக்கு மேல வேற என்னவோ இருக்கு. அத அவங்க மறைக்கிறாங்க. போட்டும் அம்மா, சுகமா போயிட்டு வாங்க. ஆபத்தில்லாத இடமா பார்த்து போங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே சந்தோஷமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போங்க. ஏண்டி சாந்தி, நீ போ. நீ போறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லடி. ஆனா நீங்க இங்க இருந்து போய் எங்கடி இருப்பீங்க? ஏம்மா, எங்களுக்குன்னு ஒரு குடிசை கிடைக்காதா? குடிசைக்கே போங்க. அங்க யார் உங்களை காப்பாத்துவா? நாய் காப்பாத்தும். அவர் வளர்க்கிறாரே அந்த நாய் எங்களை காப்பாத்தும். காப்பாத்துண்டி, காப்பாத்தும். அந்த நாய்க்கே சோறு போட்டாதானடி அது உங்களை காப்பாத்தும். உனக்கே சோறு போடுறதுக்கு வக்கில்லாத பையன் நம்பிதானடி நீ இப்ப வெளியில போற. அம்மா, என்ன தடுக்க உன்னால முடியாது, உன்னை திருத்த யாராலும் முடியாதம்மா. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். இனி நான் சாப்பிட போற அடுத்த வேளை சாப்பாடு என் வீட்டுக்கார சம்பாதிச்சு போட்டா தான் நான் சாப்பிடுவேன். இப்ப நான் கட்டிருக்கிற புடவைக்கு மாத்து புடவை அவர் சம்பாதிச்சு வாங்கி கொடுத்ததா நான் கட்டிக்குவேன். இல்லைன்னா இந்த புடவைதான் என் கடைசி பயணப்படவே. அந்த நேரத்துல அம்மா, நீ ஒரு கோடி துணி கூட கொண்டு வந்து என் பணத்துக்கு போத்த வேண்டாமா? போத்த வேண்டாம். இந்தா சாந்தி, வாங்க. நில்லையா? போகட்டும், விடு. விடவா? ஆமா, இந்த பேய்கிட்ட இருந்துக்கு இதுக்கு ரெண்டும் பேஜார் படுறதை விட எங்கன்னா போய் ஜல்சாவா இருக்க முடியா? எங்க போவாங்க? போறதுக்கு இடம் அதான் குடிசையில இருப்பேன் தங்காச்சி சொல்றேயா? சாந்தி, சாந்தி, என்னம்மா அது? அண்ணா, என்ன மன்னிச்சிடு. இப்போ என்ன தடுக்காத. உன்னை தடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். புறப்பட்டு வந்துட்டியே, போற இடம் தான் இது. என்ன மாப்பிள, எந்த இடத்துக்கு போறோம்னு முடிவு பண்ணாம நடு ரோட்லயே ரெண்டு குழப்பிட்டதா எப்படி? அப்படி ஒண்ணு இல்லைங்க. ஒரு 4-5 நாளைக்கு சாந்தியை கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு அப்புறமா ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்தல வைக்கலான்னு இருக்கேன். சாந்தி, ஆத்திரப்பட்டு வார்த்தைகள் அள்ளி வீசி விடலாம். உணர்ச்சி வசப்படும் போது என்னென்னமோ உளறிடுறோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில் உனக்கு இல்லையா? அண்ணா, அவர் இப்போ பேசின வார்த்தையை கேட்ட பிறகுதான் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவருடைய வருமானத்துக்கு உட்பட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டதுனால
அம்மா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா யோசனை பண்ணித்தான் சொன்னேன். அது சரிம்மா, அதுக்காக குடிசைக்கு தான் போகணுங்கிறது என்ன? 10 15 கொடுத்து ஒன்று கொடுத்தனம் போறது. யோ வாயாங்க. யோ உன் தங்கச்சி இன்னாத்த மனசுல வச்சுக்கின்னு இன்னா பேசுதுன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசின போனா இன்னா அர்த்தம்? பின்ன நீ தான் பாத்தியல, எப்ப பிடிச்ச ஒரே வார்த்தை குடிசைக்கு தான் போவேன் குடிசைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டே இருந்தா. ஏயா சொல்லுது? நானும் கண்ணால ஆனல இருந்து அதே மாடியில தானே இருந்து கவனிச்சுக்கின்னு வரேன். இவங்க ரெண்டும் ஒன்னா உட்கார்ந்து பேச உள்ளே உங்க ஆயா. இவங்க சிரிச்சா போற சீரிக்கு வந்துருவாளே. அந்த ரப்சர் எல்லாம் இல்லாத இடமா பார்த்து ஒதுங்குன்னு நினைக்குது. அத்த போய் ஒண்டு குடுத்தனத்துல இருக்க சொல்றியா? இன்னாயா அது? யோ புச்சா கண்ணானவனவங்க கும்பலியா இருந்துக்கிட்டு இன்னாயா மஜா? அதானே அது சொல்றதாயா கரீட். குடிசையா போட்டு முடியா? இந்தா உன்ன மாதிரி 4 இழந்த பிள்ளைக்காரி இருந்தா போறோம். மாடி பூராட்டியும் குடிசையா ஆக்கிரும். யோ உனக்கு இன்னாயா தெரியும்? நீ வாமா, குடிச்சாதான் மஜா, வா போலாம். ஏமா இந்த மாதிரி குடிச்சதானே கேட்டுங்க? ஆமா, இவனுக்கு பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்துக்கோ. இந்த குடிசைக்கு என்ன வாடகை? என் குடிசைதாம்மா, சும்மா இருந்துக்கோ. யார் குடிசை ஆனாலும் வாடகை கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். சாந்தி என்னதெல்லாம்? கம்முனரியா. மாசம் 3 ரூபாய் வாடகை. வாடகை அட்வான்ஸா கொடுப்பியா? கொடுக்கறேன். ஏமா என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சாதான் அடுத்த வேளை சாப்பாடு, அவர் வாங்கி கொடுத்தாதான் அடுத்து நான் கட்ட போற புடவைன்னு சொன்னேன். இந்த பணம் மட்டும் ஏது? இது என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொடுத்த பணம்னு சொல்லி என் கல்யாணத்துல என் மாமனார் எனக்கு கொடுத்த பணம். இந்தாம்மா. ஆஹா. ஏமா அப்போ நீ இந்த குடிசையிலேயே இருந்துருவ? ஏன்னா கோடான கோடி மக்கள் குழந்தை குட்டிகளோடு இந்த மாதிரி குடிசையில வாழலையா? அவங்க இருக்கட்டும்மா, உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அதனால தான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன். இந்த பாரு, எந்த நிமிடத்துல உனக்கு எந்த மாதிரி உதவி தேவையோ நான் இருக்கேன். யோ இப்ப நாம 2 பேரும் இங்க இருந்து வெட்டிக்கிறது தான் அவங்களுக்கு உதவி. நீ கம்முன்னு போ. இருக்கட்டும். சாந்தி, சாந்தி, இத வந்துட்டேனுங்க. ஐயோ எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்ன இதுக்கு ஒரு ஆளே அழைச்சிட்டு வருவாங்க. இப்படி. எல்லாத்தையும் வாங்கி சொன்னீங்களா? உன் லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு நீ ஒரு தடவை செக் பண்ணிக்க. என்ன மிளகாயா? புளி. புளி. ஆஹா, வெங்காயம். சாந்தி, அரிசி எப்படி இருக்கு பாரு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. இல்ல, நெல்லூர் அரிசி படி 2 ரூபாய், இது படி 1 ரூபான்னு சொன்னா இதுவே போதும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சீங்க. இத பாருங்க, முதல்ல பசிக்க சாப்பிடுவோம். வருமானம் வந்தா ருசிய பத்தி யோசிப்போம். சாந்தி, உன் லிஸ்ட்ல இல்லாதது 2 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு தான் சாந்தி. இதுல என்ன உயிரோடு இருக்க முடியாதா? என்ன சாந்தி, இது உனக்கு பழக்கமாச்சே, அதனால நான். இருங்க இருங்க இருங்க, இதை திருப்பி கொடுத்தா எடுத்துக்குவானா? எடுத்துக்குவான், ஆனா காலையில தான் போகணும். காலையில தான் போக சொல்றேன். இதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு இந்த சின்ன சின்ன காலி டப்பா எல்லாம் வாங்கிட்டு வாங்க. கடுகு ஜீரகெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சாந்தி, எல்லாம் வாங்கினது போக மிச்சம் 2 ரூபாய் 20 காசு. அந்த 1 ரூபாய் கொடுங்க. இப்படி மீதியே நீங்க வச்சுங்க. எனக்கு எதுக்கு காசு? டவுன் பக்கம் போறீங்களே, பஸ் கிஸ் காசு வேண்டாம்? சாந்தி, பஸ்ஸுக்கு என்னவோ எனக்கு காசு வேண்டிதான். ஆனா 2வது சொன்னீங்க, அது கூடவா நான் காசு கொடுக்கணும்? 2வது என்ன சொன்னேன்? நீ முதல்ல என்ன சொன்ன? பஸ் கிஸ் காசு வேணுமான்னு சொன்னேன். அதுதான், கிஸ் கூடவா நான் காசு கொடுக்கணும்? கிஸ் கூட என்னங்க, எங்க அம்மா வீட்டுல ஒரு நாளைக்காவது இப்படி மனம் விட்டு பேச சிரிச்சிருக்கோமா? உண்மையிலே சொல்றேனுங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனுங்க. அது உன் முகத்தை பார்த்தாலே புரியுது சாந்தி. ஆனா என்ன ஆனா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனிமே ஆவன்னாதான். அதுல எப்படியோ 10 நாளைக்கு சாப்பாட்டு பிரச்சனையை தீர்த்துட்டோம். எத்தனை நாளைக்கு நீ இந்த ஒரே புடவை கட்டிட்டு இருப்ப? ஏன், எங்க அம்மா வீட்டுல ஒரு நாளைக்கு 10 புடவை கட்டுவேன். இங்க
10 நாளைக்கு ஒரு புடவை கட்டிக்க போறேன். அப்படி இல்ல சாந்தி, உனக்கு உடுத்திக்கு மாத்திக்க 2 புடவை எடுத்து கொடுத்துட்டேன்னா சம்பந்திமா, 2 பேருமே இருக்கீங்களா? ரொம்ப சரி. ஒரு சின்ன விஷயம், கல்யாணத்துக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி நான் ஒண்ணும் உங்களை கேட்கல, இப்பவும் பெருசா கேட்க வரல. தம்பியோட டாக்டர் படிப்பு முடிய போகுது, அவனுக்கு சொந்தமா ஒரு டிஸ்பென்சரி வச்சு கொடுத்துறணும். அதோட உங்க பொண்ணு கல்யாண செலவுக்காக வீட்டை அடமான வச்சு 15,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். இப்போ அந்த கடங்கார ரொம்ப நெருக்கிறான். அதையும் உங்க பிள்ளைகிட்ட சொல்லி எப்படியாவது அதுக்கும் ஏற்பாடு செஞ்சிடணும். பக்கத்துல தீபாவளி வேற வருது, அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீடு டிஸ்பென்சரி பாத்துக்கங்க. என்ன இது? என்ன இப்படி எல்லாம் திட்டம் போட்டு தாண்டி நம்ம வீட்டுல பெண் எடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான கட்டத்துல கொண்டு வந்து விட்டாங்க பாத்தியா? இப்ப என்ன செய்ய போறீங்க? தீபாவளி செலவு தான் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களே. சந்தோஷப்படுறியா? ஏய், நமக்கு அதுக்கு கூட வக்கில்லைங்கிறத அந்த அம்மா அவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாங்க. ஆக கூடி நம்ம பிள்ளைங்க தலை தீபாவளிக்கு நம்ம குடும்பமானம் ஏலத்துல போக போகும். ஏலம் ஏலம் தீபாவளி ஏலம். நாளைக்கு தீபாவளி, பொழுது விடிஞ்சா தீபாவளி. சேலம் வெட்டுச்சாயம், செவ்வாப்பேட்டை கைத்தறி. தொட்டு பார்த்து கேளு, சந்தேகம் இருந்தா கட்டி பார்த்து கேளு. 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா. சவால் கொண்டாட்டி 65 புது மாப்பிள்ளை கேட்டான் பாரியா ஜோரா, அப்படி கேளு 10 ரூபா. கட்டின கொண்டாட்டி நினைச்சு பார்த்து கேளு 10 ரூபா. 16 முழம் 10 ரூபா. யோசிக்க நேரம் இல்ல, நாளைக்கு இந்நேரம் போயிடுச்சு தீபாவளி. 10 ரூபா 10 ரூபா புடவை 10 ரூபா. இப்ப நான் கட்டிருக்கிற புடவைக்கு அடுத்த புடவை அவர் சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தாதான் நான் கட்டுவேன். ஐயா, கொஞ்சம் எப்படி வாங்க. இத பாருங்க, இதுதான் என் வீடு. நான் புதுசா கல்யாணம் செய்துக்கிட்டவன். தீபாவளிக்கு மனைவிக்கு எப்படியாவது ஒரு புடவை வாங்கி கொடுத்தணும்னு எவ்வளவோ இடத்துல பணத்துக்காக முயற்சி செய்து பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்கல. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு 2 புடவை கடனா கொடுத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே நீங்க இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன். கொஞ்சம் தயவு பண்ணிக்கயா. யோ, நீ யாருக்கு மாப்பிள்ள, என்ன சமாச்சாரங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். 2 புடவை என்ன, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க, இஷ்டப்பட்டு பணம் கொடு. ஐயா ஐயா, நீங்க ஐயோ, இதெல்லாம் இருக்கு. முதல்ல புடவை எடு தம்பி. முதல்ல போடுங்க, கீழே போடுங்க. சாந்தி, நான் இது உனக்கு தெரியும், கீழே போட்டுடுங்கண்ணா. தீபாவளி தெரியவில்லை, போட்டுடுங்க. உங்க வீட்டுக்கு போங்கண்ணா. ஆமா, என்ன வேலை இது? சாந்தி, என்ன சாந்தி, நீங்க யார்கிட்டயும் கடனோ கைமாத்தோ வாங்க கூடாதுன்னு கண்ணீர் விட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாந்தி, நீ சொன்னது என் மனசுல இருக்கிறதுனாலதான் எப்படியாவது 2 படங்களை வித்துடலாங்கிற முடிவோட எத்தனையோ இடங்களுக்கு சுத்தி அலைஞ்சேன். எல்லாரும் தீபாவளிக்கு பிறகுவா தீபாவளிக்கு பிறகுவான்னு ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க. தீபாவளிக்கு பிறகு போனா போறது. சாந்தி, அது வரைக்கும் நீ இந்த ஒரே புடவையை கட்டிட்டு இருக்க முடியுமா? கட்டிக்கிட்டு இருந்தா என்னங்க? சாந்தி, நீயும் கட்டிக்கிட்டு இருக்கலாம், நானும் பாத்துக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு இந்த தீபாவளி மட்டும் வரல. அப்போ கடன் வாங்கி தீபாவளி கொண்டாடுற முடிவுக்கே வந்துட்டீங்களா? தீபாவளி முடிஞ்சதும் கடனை கொடுத்துட்டு போறமே. தீபாவளி முடிஞ்சு உங்க படங்களை யாரும் வாங்கலன்னா என்னங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். கடன் கொடுத்தவ வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு கண்ணா பின்னான்னு கத்தணும். இந்த சமாச்சாரம் உங்க அருமையான மாமியார் காதுல போய் விழணும். அது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லீங்களா? நான் வரேன் சாந்தி. இல்லங்க, இப்ப எங்க போறீங்க? சாந்தி, நான் கடன் வாங்க கூடாது, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி விட்டு போய் எதையும் கேட்க கூடாது. எங்க அண்ணன் தேடிட்டு வந்து ஏதாவது கொடுத்தா வாங்க கூடாது. வாங்கல. எங்க அப்பாவை வற்புறுத்தி கொடுத்தாலும் அதை நீங்க தொடக்கூடாது. சாந்தி, என் படங்களை வித்தா நான் உனக்கு புடவை வாங்கிட்டு வரேன். விக்கலைன்னா காலா காலத்துல வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி. ஒரு வார்த்தை. என்ன? ஏங்க, புது புடவை கட்டினா தானே தீபாவளி? ஆமா சாந்தி, அதுக்காக சரி சரி சரி, எனக்கு புரியுது. நீங்க என்னைக்கு எனக்கு புது புடவை வாங்கி கொடுக்குறீங்களோ
அன்னைக்கு தான் எனக்கு தீபாவளின்னு நான் நினைச்சுக்கிட்டு போறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க.